தலைவன் தலைவி, மாரிசன், சையாரா இந்த மாதிரி எல்லா படங்களோட ஷேர் டீடைல்ஸ், வசூல் ரீதியா எந்தெந்த படங்கள் பெரிய லாபம் அப்படிங்கறதெல்லாம் வீடியோல பார்க்க போறோம். அது என்னென்ன படம் அப்படிங்கறதெல்லாம் வீடியோக்குள்ள பாத்துக்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன். இதுதான், அதாவது ஒரு கான்செப்ட் ஆர்ட். இதுதான் அந்த கான்செப்ட் ஆர்ட். இது நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. இந்த பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் நான் ஈஸியாக தான் வச்சிருந்தேன். ஆமாங்க, ஆஷிக் 2 தான் ஒரு பயங்கர சென்சேஷனல் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அது தும் ஹியூ அப்படிங்கிற அந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஏசி கார்த்திக் ஃபார் யூ, ராஜ்குமார், ராஜ் பிரேம், தளபதி அரசு, ஜி.கே. வாசன் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. வசூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோவை பாக்குறவங்க லைக் அப்படிங்கறத பிரஸ் பண்ண மறந்துடுறீங்க. அதை பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேண்டாஸ்டிக் 4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் இந்தியாவில் 2,45,00,000, டோட்டலாக 26,95,00,000 இந்த படம் இந்தியாவில் வசூல் பண்ணியிருக்கு. $220.5 மில்லியன் இந்த படத்தை டோட்டல் கலெக்ஷன் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக 1915 கோடி கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் 2 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஸ்மப்ஸும் அப்புறம் ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர் இந்த 2 படங்களும் இதுவரையும் எவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலா ஐ நோ வாட் யூ டிட் இந்த படத்தோட பட்ஜெட் $18 மில்லியன். நார்த் அமெரிக்காவில் மட்டுமே $23.6 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியாவில் 1,88,00,000. இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல ஒரு $22 மில்லியன். டோட்டலாக இந்த படம் உலகம் முழுக்க $45.6 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர் ரொம்ப சின்ன பட்ஜெட், ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸ்மப்ஸ் இந்த படம் வந்து பட்ஜெட் $58 மில்லியன். நார்த் அமெரிக்காவில் மட்டுமே இந்த படம் 22 மில்லியன் மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியாவில் 1,68,00,000. ஸோ ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல $46 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக இந்த படம் வந்து $69.15 மில்லியன். ஆக்சுவலாக இந்த படத்தோட பட்ஜெட் ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மரோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ரிபிள் மடங்கு பட்ஜெட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து வசூல் ரீதியாக பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கு. அப்புறம் ஒரு பயங்கர சென்சேஷனல் ஹிட் அப்படின்னே சொல்லாங்க சையாரா, ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். நேத்து 11வது நாள் இந்தியாவில் 10,55,00,000, உலகம் முழுக்க 14,65,00,000. இந்த படம் டோட்டலா இந்தியாவில் இதுவரையும் 307,75,00,000, உலகம் முழுக்க 387 கோடி வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட், 40 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ், 206 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. இப்பவே இந்த படம் 500% கிட்ட ரெக்கவரி வந்திருக்குங்க. பெரிய கலெக்ஷன் அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. பார்ப்போம் வரப்போற நாட்கள்ல எவ்வளவு கலெக்ட் பண்ண போகுதுன்னு. இதுதாங்க ஹிட், இதுதான் பிளாக் பஸ்டர்ன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய ஹிட். அப்புறம் கன்னடால சூ ஃப்ரம் ஷோ என்னங்க இப்படி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த படம். டே 4 கர்நாடகாவில் 3,85,00,000, உலகம் முழுக்க 4 கோடி. ஸோ டோட்டலா 11,30,00,000 கர்நாடகாலையும், 11,77,00,000 உலகம் முழுக்க. இந்த படத்தோட பட்ஜெட் 5 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 4 கோடி, ஷேரா வந்திருக்குது 6,79,00,000. இப்பவே 4வது நாள்லயே இந்த படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டரா அமைஞ்சிருக்கு. அதாவது எந்த அளவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர்னா 4வது நாள்லயே இந்த படம் 169% வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. பெரிய ஹிட். ஸோ அந்த அளவுக்கு மகாவதார் நரசிம்மா அதுவுமே ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. மகாவதார் நரசிம்மா நேத்து 4வது நாள் இந்தியாவில் 7,15,00,000, உலகம் முழுக்க 7,50,00,000. அதாவது இருக்கிற எல்லா நாளோட நேத்து வந்து பெரிய அளவுல கலெக்ஷன் எடுத்துருச்சு. அப்புறம் இந்தியாவில் டோட்டலா இந்த படம் 26,20,00,000, உலகம் முழுக்க 27,40,00,000, 20 கோடி பட்ஜெட், 12 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ். இந்த படமும் 4வது நாள்லயே பெரிய அளவுல கலெக்ஷன் எடுத்து பெரிய அளவுல ஷேர் எடுத்திருக்கு. 14,59,00,000 ஷேர் வந்து 121% இந்த படம் வந்து இப்ப ரெக்கவர் ஆயிருக்கு. பெரிய ஹிட் அமைஞ்சிருச்சுங்க. நேற்று திங்கட்கிழமை என்னங்க இப்படி ஒரு வசூல் எடுத்திருக்கு இந்த படம் பா. அப்புறம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு படத்துக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம பேசின இந்த சையாரா, சூ ஃப்ரம் ஷோ, மகாவதார் நரசிம்மா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்கிறது தான் ஹரஹர வீரமல்லு. ஸோ இந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானால 2,85,00,000, உலகம் முழுக்க 3,45,00,000. 80,49,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 109,49,00,000 உலகம் முழுக்க. இந்த படத்தோட பட்ஜெட் 250 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 217 கோடி. இப்போதைக்கு இந்த படம் 68 கோடி தான் ஷேர் வந்திருக்கு. அதாவது ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம், பாக்ஸ் ஆஃபீஸ் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வெர்டிக்ட் தான் இந்த படத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னும் இந்த படம் ஒரு 150 கோடி கிட்ட ஷேர் வர வேண்டியது இருக்கு. அப்படி வந்தாதான் இந்த படம் பிரேக் இவனே பண்ணும். வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லை.
ஒரு பெரிய டிசாஸ்டர் தான் அமையுது ஹரிஹர வீரமல்லும். அப்புறம் மாரிசன் ஆக்சுவலா இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிப்போர்ட் இருக்கு. ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு பெரிய விஷயம் பண்ணல இந்த படம் இதுவரையுமே. ஸோ நேத்து டே 4 தமிழ்நாட்டுல 47 லட்சம், உலகம் முழுக்க 53 லட்சம். டோட்டலா தமிழ்நாட்டுல இந்த படம் 3 கோடியே 90 லட்சமும், உலகம் முழுக்க 4 கோடியே 58 லட்சம். 10 கோடி பட்ஜெட், 4.5 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ், 2 கோடியே 59 லட்சம் இப்போதைக்கு ஷேர் வந்திருக்கு. 57% ரெக்கவர் ஆயிருக்கு. இன்னும் இந்த படம் ஒரு 4.5 கோடி கிட்ட வசூல் பண்ணாதான் இந்த படம் ஓரளவுக்காவது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போதைக்கு 47 லட்சம் 50 லட்சம் கிட்ட போயிடுச்சு. மேபி வேர்ட் ஆஃப் மவுத்ல இனிமே வீக் டேஸ்ல பிக்கப் ஆகுதா என்னன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். இப்போதைக்கு 57% ரெக்கவர் ஆயிருக்கு. ஆனா தலைவன் தலைவி அப்படி கிடையாதுங்க, அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. ஆக்சுவலா ஓவர்சீஸ் கலெக்ஷனே பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு, அதை நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அதை டோட்டல் கலெக்ஷன்ல நான் இன்க்ளூட் பண்றேன். ஸோ தலைவன் தலைவி டே 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 3 கோடியே 25 லட்சம், கர்நாடகாவில் 40 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 17 லட்சம், ஓவர்சீஸ்ல 85 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 67 லட்சம். நேற்று சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்குங்க. ஆக்சுவலா தமிழ்நாட்டிலேயே நல்லா ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. ஸோ டோட்டலா இந்த படம் தமிழ்நாட்டில் 27 கோடியே 90 லட்சம், கர்நாடகாவில் 2 கோடியே 63 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 79 லட்சம், ஓவர்சீஸ்ல 8 கோடியே 75 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க இந்த படம் 40 கோடியே 7 லட்சம், 40 கோடியை கடந்திருக்கு. இந்த படம் 25 கோடி பட்ஜெட், 16 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ், இப்பவே 21 கோடிக்கு மேல ஷேர் வந்து கிட்டத்தட்ட 5-6 கோடி கிட்ட இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் 4வது நாள்லயே கிடைச்சிருச்சு. அதிரி புதிரி ஹிட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அமைஞ்சிருச்சுங்க. தலைவன் தலைவி பெரிய ஹிட், 136% இப்போதைக்கு ரெக்கவர் பண்ணிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒரு பெரிய ப்ராஃபிட்டை கொடுக்க போது, பெரிய பிளாக் பஸ்டர் அமைய போகுது, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்புறம் கூலி படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் அதை நாளைக்கு வீடியோல பார்ப்போம். ஏன்னா நேற்று சொன்ன நம்பர்ல இருந்து இன்னைக்கு ஒரு பெரிய இன்க்ரீஸ் இல்லை, நாளைக்கு சொல்லும் போது ஒரு பெரிய இன்க்ரீஸ் இருக்கும். ஸோ கிங்டம் படம் நாளை கழிச்சு ரிலீஸ் ஆக போகுது, அதாவது 31ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் ஆந்திரா தெலுங்கானால இது வரையும் அட்வான்ஸ் புக்கிங்ல 2 கோடியே 15 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25 லட்சம், ஓவர்சீஸ்ல 3 கோடியே 25 லட்சம், 5 கோடியே 65 லட்சம் உலகம் முழுக்க அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணியிருக்கு கிங்டம் படம். ஸோ விஜய் தேவர்கொண்டா அவர்களோட திரைப்படம், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படம் ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் தியேட்டரிக்கலா எவ்வளவு பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரா தெலுங்கானால மட்டுமே 36 கோடி இந்த படம் வந்து தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. இது இல்லாம கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா எல்லாம் சேர்த்து இந்த படம் 9 கோடி, ஓவர்சீஸ்ல ஒரு 10 கோடி, உலகம் முழுக்க 55 கோடி இந்த படம் வந்து தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. ஸோ தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வந்து 55 கோடிக்கு போயிருக்கு அப்படின்னா ஒரு 100 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணணும். பார்ப்போம் இந்த படம் டே 1 எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னு. ஸோ இந்த படத்தோட டே 1 ப்ரெடிக்ஷனை சொல்லுங்க, யாருக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் நம்ம சேனல்ல ரொம்ப நாளா ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்தாரு, நாகார்ஜுனா அவர்களோட டாப் 10 ஹையஸ்ட் கிராசரை சொல்லுங்க அப்படின்னு. ஸோ சொல்லிடுவோம், நாகார்ஜுனா அவர்களோட டாப் 10 ஹையஸ்ட் கிராசர்ல 2004ஆம் ஆண்டு வந்த மாஸ் திரைப்படம் 32 கோடியே 50 லட்சம், இதுதான் 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. நான் சாமிரங்கா 2024 போன வருஷம் ரிலீஸ் ஆகி வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சது, 37 கோடியே 40 லட்சம். அப்புறம் தமுருகம் அப்படிங்கிற படம் 2012 ரிலீஸ் ஆகி 47 கோடி வசூல் பண்ணியிருந்தது. தேவதாஸ் 2018 ரிலீஸ் ஆகி 48 கோடி. அப்புறம் பங்கராஜு அப்படிங்கிற படம் 65 கோடி 2022 ரிலீஸ் ஆச்சு. மனம் அப்படிங்கிற படம் 67 கோடி வசூல் பண்ணியிருந்தது, 2014 ரிலீஸ் ஆயிருந்தது. அப்புறம் சொகடே சின்ன நயனா அப்படிங்கிற படம் 2016 82 கோடிக்கு மேல வசூல் பண்ணி இந்த படம் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஊப்ரி அப்படிங்கிற படம், அதாவது தோழா, 2016ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி 97 கோடிக்கு மேல வசூல் பண்ணி இந்த படம் இந்த லிஸ்ட்ல 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆகி தெலுங்குல பெரிய ஹிட்டான குபேரா திரைப்படம் 2025 ரிலீஸ் ஆகி 140 கோடிக்கு மேல வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. முதல் இடம் பிரம்மாஸ்திரா 2022 ரிலீஸ் ஆகி 435 கோடி கிட்ட வசூல் பண்ணி இருந்தது. இதுல என்ன ப்ரோ, நீங்க நாகார்ஜுனா மட்டும் நடிச்ச படத்தை சொல்லுவீங்களா? நாகார்ஜுனா மட்டும் நடிச்ச படம் அப்படிங்கிறது ரீசெண்ட் டைம்ல ஒரு 10 வருஷத்துலயே 1-2 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவுமே கூட ஏதாவது ஆக்டர்ஸ்லாம் அடிச்சிருப்பாங்க. ஸோ நாகார்ஜுனாவோட நம்ம டாப் 10 ஹையஸ்ட் கிராசர் எடுக்கும்போது கண்டிப்பா இந்த பிரம்மாஸ்திரா, குபேரா இந்த படங்கள்லாம் நம்ம சொல்லிதான் ஆகணும். தோழா இந்த படங்கள்லாம் சொல்லிதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ இதுதான் இப்போதைக்கு நாகார்ஜுனா அவர்களோட ஹையஸ்ட் டாப் 10 கலெக்ஷன். மேபி கூலி இதெல்லாம் பிரேக் பண்ணி போகுதான்னு பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரஹ்மான்.